ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு சாதாரணமாக ஒரு பல்பு தான் எரிய வைக்க போகிறோம். இந்த பல்பை எரிய வைக்கிறதுக்கு ஒயரு, ஹோல்டரு, 2 பின் ப்ளக்கு இதெல்லாம் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஹோல்டர் எடுத்துக்கிறோம். ஹோல்டர் எடுத்து மேலே இருக்கிற மூடியை கழட்டினோடனே இது மாதிரி 2 போல்ட்டு போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறதுல 2 ஒயர் கனெக்ட் பண்ணுறதுலையும் அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லூஸ் பண்ணோடனே ஒயர் எடுத்துக்கலாம். ஓகே, ஒயர் எடுத்தாச்சு. ஒயர் எடுத்துட்டு அதை வந்துட்டு ஒவ்வொரு ஒயரையும் ஒவ்வொரு இதில் கனெக்ட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு இதுலேயும் 2 ஒயர் கனெக்ட் பண்ணணும். 2 ஒயர் எடுத்தாச்சு. ஒயர் சீவிக்கிட்டு 2 ஒயரும் டச் ஆகாத அளவு பார்த்துக்கலாம். இல்லாட்டி எர்த் சர்க்கியூட் ஆயிரும். ஓகே, ஒயர் 2 சீவியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஸ்க்ரூவில் வந்துட்டு நம்ம இந்த 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஒயர் கனெக்ட் பண்ணணும். பாருங்க, ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. அதை வந்துட்டு மடக்கி விட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கிங்க. ஒயர் வராத மாதிரி, வெளியே வராத மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதுலையும் அதே மாதிரியே ஸ்க்ரூவை போட்டு ஒயரை போட்டு மடக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒயர் வெளியே வராது. இல்லாட்டி ஒயர் இழுத்தா அப்படியே வெளியே வந்துடும். ஓகே, ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த கேப் போட மறந்தாச்சு. அதனால இப்போ வந்துட்டு கேப் போட்டுக்கலாம். கேப் போடுறதுக்கு மூடியில் நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டை போடணும். ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஹோல்ஸ் போட்டோடனே இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஒயரை கேப்புக்குள்ளே விட்டு நம்ம வெளியே எடுத்து அந்த கேப் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி எர்த் சர்க்கியூட் ஆயிரும். அதாவது வேறு யாராவது தெரியாமக்கே தொட்டாங்கன்னா எர்த் அடிக்க ஆரம்பிச்சிடும். 230 வோல்ட் அப்படியே கொடுக்கறதுனால எர்த்து கண்டிப்பாக அடிக்கும். ஓகே, ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 2 பின் ப்ளக் எடுத்துக்கலாம். ப்ளக்கில் இருந்து அந்த 2 பின்னை மட்டும் எடுத்துக்கலாம். ஒயர் எடுத்தாச்சு. பின்லேயும் அதே மாதிரியே ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூ சின்ன சின்ன ஸ்க்ரூவாக ஒவ்வொரு பின்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். அந்த ஒவ்வொரு பின்லேயும் இருக்கிற ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. லூஸாக நம்ம வந்துட்டு ஒயரை வச்சாச்சு. அதனால் எடுத்துகிட்டு வந்துச்சு. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி லூஸாக இருந்துச்சுன்னா உடனே ஒயர் வெளியே இழுத்தோம்னாவே வந்துடும் வெளியே. ஒயர் நல்லா சீவிக்கலாம். டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஒயரை வந்துட்டு கொஞ்சம் அளவுக்கு கட் பண்ணி விடலாம். ஏன்னா அதில் வந்துட்டு ஒயர் வந்துட்டு ஒரு பின்னை வந்துட்டு ஒரு சைடும், இன்னொரு பின்னை வந்துட்டு இன்னொரு சைடும் நம்ம வச்சு கனெக்ட் பண்ணணும். அதனால நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பின்னையும் கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஓகே, இன்னொரு பின்னையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்ன மாதிரியே ஒயர் அந்தரக்கூடாது. அதனால நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைட் பண்ணியாச்சு. ஃபுல் டைட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த ப்ளக்கில் வந்துட்டு நம்ம இந்த பின்னை வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம். பின்னை எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு போல்ட் அடியில் இருக்கும். அதனால் கையை அடியில் வச்சுட்டு நீங்கள்
முன்னாடி இருக்கிற ஸ்க்ரூவை லூஸ் பண்ணீங்கன்னா போல்ட்டு கீழே விழுவாது, இல்லாட்டி போல்ட்டு கீழே விழுந்துடும். இந்த பாருங்க அடியில் பின்னாடி போல்ட் இருக்குது. இப்போ நான் வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பின்னாடி போல்ட் இருக்குது, அதனால நான் கையை எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, பின் கரெக்டாக உட்காந்துக்குச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்க்ரூவை எடுத்து டெஸ்ட் எடுத்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம குண்டு பல்பு, அதாவது பல்பை வந்துட்டு அந்த ஹோல்டரில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஹோல்டரில் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் பாக்ஸோட கனெக்ட் பண்ணி லைட் எரியுது. ஓகேவா? பாருங்க, இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகுது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.